கோகுல்ராஜும் கல்லூரி மாணவர், அந்த பொண்ணும் நாமக்கல்ல சந்திக்கிறாரு. சந்தித்த பிறகு இவர் என்ன நினைக்கிறாரு, தன்னுடைய அந்த ஜாதி பலத்தை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆணை கடத்திட்டு போய் கொலை செய்து ரயில்வே ட்ராக்கில் போடுறாரு. இதுதான் சமூக பணின்னு நினைக்கிறார், இதுதான் சட்டபூர்வமான பணி, இந்த சமூகம் நம்ம கொண்டாடும் நினைக்கிறார். இப்போ அவர் சிறையில் கிடக்கிறார். இப்படி எல்லா ஜாதிகளிலுமே சத்தியமூர்த்தியை போன்ற சில மனநல நோயாளிகள் இருக்கான். இப்போ கண்டிப்பாக திமுக கூட்டணியில் கொடுத்து அவர் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார். இது போன்ற நபர்களுக்கு ஏன் சீட்டு தரீங்க? இப்போ அவர் பேசின பேச்சுக்கு அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அவர் மீது கேஸ் போடலாம், அவருக்கு சிறைக்கு அனுப்பலாம். அவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்த பல ஆணவ கொலைகளுக்கு இவரே கூட காரணமாக இருக்கலாம். ஏன்னா தான் 250 பேரை அவர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காரு சார். இப்படியாப்பட்ட ஒரு நபருக்கு உதயசூரியன் சின்னத்தில் எப்படி சார் ஓட்டு கேட்டு போவாங்க? எப்படி இந்த திமுக கூட்டணி இதை அனுமதிக்குதுன்ற கேள்வியெல்லாம் இருக்குது சார். கொங்கு ஈஸ்வரனுக்கு அங்கே இருக்கக்கூடிய தலித்துக்கள் மீது, அந்த சமூகத்தின் மீது தீராத பகை. போன தேர்தலில் நான் கண்ணால் கண்ட ஒரு காட்சி என்னென்னா, இப்போ அந்த நாமக்கல்ல போன முறை வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் வாக்கு கேட்டு போகிறாரு. வாக்கு கேட்டு போகிறத கூட்டணி கட்சின்னு விடுதலை சிறுத்தை கொடி இருக்குது. இந்த கொடியை காரில் கட்டக்கூடாது, கார் கழட்டிட்டானுங்க. அந்த உயர் ஜாதி இந்துக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியில் போகும்போது ஊருக்குள்ள விடுதலை சிறுத்தைகளை உள்ளே அனுமதிக்கிறது இல்லை. கொடி போய் ஆட்களே அனுமதிக்கிறது இல்லை. இப்போ இந்த நபருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது, இவருக்கு சீட்டு கொடுத்ததை திமுக தலையிட்டு வேறு யாருக்குன்னா மாற்றி கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கைகள்லாம் எழும்புது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, சரிதான். அது அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுக கூட்டணியில் கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க சார். ஈஸ்வரன் அவருடைய கட்சி, அவர் எம்எல்ஏவாக இருக்கார். இப்போ அந்த கட்சியில் கொடுக்கப்பட்ட ஒரு சீட்டை அந்த கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் அறிவிக்கிறாங்க. அவர் அறிவித்த கொஞ்ச நேரத்திலே அவர் பேசின வீடியோக்கள் வைரல் ஆகுது சார். என்ன பேசியிருக்காருன்னா, கவுண்ட வீட்டு பெண்களை தலித்துகள் திருமணம் பண்ணால் அந்த தலித்தினுடைய தாயில் கருவறையில் இருக்கும்போது கருவிலே வேறறுப்போம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இன்னொன்று அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக என்ன பேசுகிறாருன்னா, நான் ஜெயிலில் இருந்தப்போ கவுண்டர் சமூகத்திலேருந்து அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு 250 பேரை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உளவுத்துறைக்கே சவால் வர்றாரு, நான் ஒரு 250 பேரை ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நம்ம வீட்டு பெண்கள் மீது யார் கை வைத்தாலும் அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள், நானே அவங்கள ஜாமீனில் வெளியே எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. அவர் பேசின வீடியோக்கள் கூட நம்ம முன்னாடி ஆட் பண்ணலாம். இப்போ அந்த பேச்சை நீங்களுமே கேட்டீங்க. என்ன சார், என்ன சொல்ல வராங்க, இந்த பேச்சினுடைய பின்னணி என்ன நடக்குது, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது சார். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? கொங்கு வேளாளர், வன்னியர்கள், முக்குளத்தோர்கள், இப்படி ஒரு முரண்பாடான அரசியல் தமிழ்நாட்டில் இருக்குது. தலித்துகளுக்கு எதிரான இந்த நாடக காதல், தலித்துகளுக்கு எதிரான மனநிலை, அவருக்கு காதல் ஒரு கருவி. ஆமாம் ஆமாம். அப்போ நம்ம ஐயா தான் சொல்லுவார், நாடக காதல். காதல் என்பது இயற்கையானது, இதில் நாடகமே கிடையாது. இப்போது சாதி ஒழிய வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். 1956 பல ஆயிரக்கணக்கான பேரை கூடி சிறைக்கு போகிறார். சிறையில் போய் சிறையிலே செத்து போகிறான், பாடி கூட கொடுக்கல. ஏன்னா பாடியை கொடுத்து அதை வச்சு ஊர்வலம் போவான். இன்னும் சாதி மனநிலை உள்ளவன் அதை எதிர்ப்பான். சாதி ஒழிப்புக்காக ஒரு பெரிய மாநாடு நடத்தி சிறைக்கு சென்றவர் தந்தை பெரியார் இந்த மண்ணில் தான். அது சாதி ஒழிப்பு மாநாடுன்னு அதுக்கு பேர். அதன் பிறகு தான் நீங்கள் பேருக்கு பின்னாடி சாதி போடுவது குறைந்தது. முத்துசாமி கவுண்டர், ராமசாமி நாடார், கந்தசாமி செட்டியார் இப்படின்னு பேர் போடுவதை அதுக்கு பின்னாடி தான் ஒழிஞ்சது தமிழ்நாட்டில். அப்போது இங்கே சாதி ஒழிப்பு என்பது நீண்ட நெடுங்காலமாக ஒரு பெரிய போராட்ட வடிவமாக இருக்குது. ஆனால் இப்போ அந்த கொங்கு இளைஞரணி சத்தியமூர்த்தி பேசுகிறத கேட்டால் கவுண்டர் பெண்களை தலித் இளைஞர்கள் தேடி தேடி லவ் பண்ணுறான் என்பதாக அது இருக்குது.
அது அப்படி அல்ல, அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் கொங்கு பகுதியிலேருந்து வரவர் தான் சார். எனக்கு என்ன கேள்வினா, இந்த சமூக வலைதளங்கள் வந்து கவுண்டர் வீட்டு பசங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது இல்லை, பொண்ணுங்களாம் வந்து தன் சொந்த சாதி பசங்களையே வேணான்றாங்க அப்படின்ற தகவல்லாம் பரவலாக இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? இல்லை, அதெல்லாம் இப்போ நீங்கள் ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. நீங்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும், அதாவது இப்படி நீங்கள் தன்னுடைய இனத்தை சார்ந்த இளைஞனை விரும்புறதில்ல, இதெல்லாமே வந்து சமூக வலைதளங்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு. நீங்கள் நிறைய கலப்பு மனம் நடக்குது. என்ன, அந்த ஜாதி வன்மம் காரணமாக அவர்கள் அங்கே வாழ முடியல. உடுமலைப்பேட்டையில் கௌசல்யா சங்கர் மாதிரி, சங்கர் தலித் இளைஞன், கௌசல்யா முக்குளத்தூர் பெண்ணு. இப்போ அந்த பொண்ணு இன்னும் சண்டை ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்குது. அப்போது இதெல்லாம் இயற்கையாக நடப்பது. ஆனால் சாதிய வன்முறை என்பது அந்த பெற்றோர்கள்ட்ட இருக்குது, எல்லா பெற்றோர்கிட்டும் இல்லை பெற்றோர்கிட்ட இருக்குதா, இல்லை இந்த சத்தியமூர்த்தி போன்ற ஆட்களை வந்து அதை ஊட்டி வளர்க்குறாங்களா சார்? இல்லை, அது இருக்குது. அது இருக்கிறத மேலும் அதை உரமாக்குற வேலையை சத்தியமூர்த்தி போன்ற ஆட்கள் செய்கிறாங்க. நீங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கவுண்டர் வீட்டு பெண்கள் எல்லாம் நில உடைமையாளர்கள், நிறைய சொத்து இருக்கும், பணம் இருக்கும், நகை இருக்கும். நீங்கள் அந்த தலித் இளைஞனுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். அப்போ அவன் இந்த கவுண்டர் பெண்ணை திருமணம் செய்தால் ஒரே நல்ல வசதி வாய்ப்பு வந்துடுது. இதற்காக திட்டமிடப்பட்டு செய்கிறான் அவர் சத்தியமூர்த்தி குற்றம் சாட்டுறார். இந்த குற்றத்தில் நீங்கள் எந்த பெண்ணும் தன்னை விரும்புகிற ஆணுக்கு தன்னுடைய நிலத்தின் மீதோ, தன்னுடைய சொத்துக்களின் மீதோ, அது நகை மீதோ, பணத்தின் மீதோ நீங்கள் காதல் செய்வனாக இருந்தால் எந்த பெண்ணும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்கள் பணத்தை காசை தான் விரும்புகிறான்னு நீங்கள் அந்த பொண்ணு 10 நாளில் தெரிஞ்சு போயிடும். நகை இருக்கா, பணம் இருக்கா, சொத்து இருக்கா, உன் பேர் என்ன இடம் இருக்குது, உனக்கு எவ்வளோ பங்கு வரும், இப்படி 4 இடம் கேட்டாலும் அந்த பொண்ணு உஷாராயிருவான், எந்த ஜாதியாக இருந்தாலும். இவன் என்ன நம்மளை லவ் பண்ணல போட்டுருக்கு, நம்ம நிலபட சொத்து சொங்க நகை பணத்தை தான் விரும்புகிறான் அப்படின்னா எந்த படித்த பெண் படிக்காத பெண் எல்லாருமே இதை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி இருக்கிற பொழுது சத்தியமூர்த்தி சொல்லுகிற காதல் வந்து திட்டமிடப்பட்டு, அதாவது எப்படின்னா இயற்கையாக நடந்தாலே நான் தண்டனை கொடுப்பேங்கிறார். அப்படி தண்டனை கொடுத்தவர் தான் இப்போ ஜெயிலில் இருக்கார். யார்? நீங்கள் நாமக்கல்லில் யுவராஜ், கோகுல்ராஜும் கல்லூரி மாணவர், அந்த பொண்ணும் நாமக்கல்லில் சந்திக்கிறாரு. சந்தித்த பிறகு இவர் என்ன நினைக்கிறாரு, தன்னுடைய அந்த ஜாதி பலத்தை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆணை கடத்திட்டு போய் கொலை செய்து ரயில்வே ட்ராக்கில் போடுறார். இதுதான் சமூக பணின்னு நினைக்கிறார், இதுதான் சட்டபூர்வமான பணி, இந்த சமூகம் நம்மளை கொண்டாடும் நினைக்கிறார். இப்போ அவர் சிறையில் கிடக்கிறார். இப்படி எல்லா ஜாதிகளிலுமே சத்தியமூர்த்தியை போன்ற சில மனநல நோயாளிகள் இருக்கான். இவர்களை நீங்கள் அரசு கட்டுப்படுத்தணும். இப்போ அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினருக்கான அவர் தான் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர். இப்போ கண்டிப்பாக திமுக கூட்டணியில் கொடுத்து அவர் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார். இப்போ அந்த கேள்வி தான் சார் எழும்புது. இப்போவுமே என்ன இதுன்னா, இது போன்ற நபர்களுக்கு ஏன் சீட்டு தரீங்க? இப்போ அவர் பேசின பேச்சுக்கு அவர் மீது வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அவர் மீது கேஸ் போடலாம், அவருக்கு சிறைக்கு அனுப்பலாம். அவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்த பல ஆணவ கொலைகளுக்கு இவரே கூட காரணமாக இருக்கலாம். ஏன்னா தான் 250 பேரை வந்து அவர் ரெடி பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லியிருக்காரு சார். இப்படியாப்பட்ட ஒரு நபருக்கு உதயசூரியன் சின்னத்தில் எப்படி சார் ஓட்டு கேட்டு போவாங்க? எப்படி இந்த திமுக கூட்டணி இதை அனுமதிக்குதுன்ற கேள்வியெல்லாம் இருக்குது சார். கொங்கு ஈஸ்வரனுக்கு அங்கே இருக்கக்கூடிய தலித்துக்கள் மீது, அந்த சமூகத்தின் மீது தீராத பகை. போன தேர்தலில் நான் கண்ணால் கண்ட ஒரு காட்சி என்னென்னா, அப்போது இப்போ அந்த நாமக்கல்லில் இப்போ போன முறை வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் வாக்கு கேட்டு போகிறாரு. வாக்கு கேட்டு போகிறதுல கூட்டணி கட்சின்னு விடுதலை சிறுத்தை கொடி இருக்குது. இந்த கொடியை காரில் கட்டக்கூடாதுன்னு கார் வந்து கழட்டிட்டானுங்க. அவருடைய வேட்பாளருடைய காரில் சிறுத்தை கட்சி கூட்டணி இருக்குது. இந்த கூட்டணி கட்சி கொடி கட்டக்கூடாதுங்கிறான். இதை விட நான் திருப்பூரில் பார்த்துருக்கேன். நீங்கள் அந்த உயர் ஜாதி இந்துக்கள்
குடியிருக்கக்கூடிய பகுதியில் போகும்போது ஊருக்குள்ளே விடுதலை சிறுத்தைகளை உள்ளே அனுமதிக்கிறது இல்லை. கொடி போய் ஆட்களே அனுமதிக்கிறது இல்லை. புண்ணை ரணமாக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் இருக்கிற பிரச்சனையை கூர்மை இருக்கிற ரியாலிட்டியை சொல்கிறீங்க. அதாவது நமக்கு வந்து நான் இது எப்படி பார்க்குறேன்னா, இதில் இருக்கக்கூடிய வன்மத்தை களைஞ்சு 2 சமூகம் ஒன்றாகணும். ஆனால் மேலும் மேலும் இதை நீங்கள் புண்ணை ரணமாக்கினா என்ன ஆகும்? மேலும் மேலும் காயமாகும். நான் திருப்பூரில் ஒரு இந்து மேல் ஜாதி அந்த சமூக அதிகமாக இருக்கக்கூடிய சமூகம் இருக்கக்கூடிய பகுதியில் திருத்த வேண்டாம், வெளியில் நின்றுட்டாங்க. நீ ஓட்டு கேட்டு உள்ளே போனால் நான் ஓட்டு விழுகாது. அனைத்து கட்சியும் போகிறாங்க. இந்த கட்சி விடுதலை சிறுத்தையினுடைய செயலாளர், நகர செயலாளரோ ஒன்றிய நகர நீ வேண்டாம் வெளியில் நில்லு. அப்போது கட்சிக்குள்ளேயே தீண்டாமை இருக்குது. வெளியில் இல்லை, மக்கள்கிட்ட இல்லை. எங்கே இருக்கு? கூட்டணி கட்சிகள், கூட்டணி கட்சிக்குள்ளேயே தீண்டாமை இருக்கு. அப்போது மக்கள்கிட்ட எப்படி நீ கொண்டு போக போகிறீங்க? இது ரொம்ப அபாயகரமான போக்கு. பல பகுதிகளில் கொங்கு பெல்ட்டில் விடுதலை, நீங்கள் கொங்கு பெல்ட்டுனா நான் சொல்கிறது தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் வரைக்கும் நான் சொல்கிறேன். இவர்கள் ஜெயித்த அந்த நாமக்கல் பகுதி வரைக்கும் சொல்கிறேன். தலித்துக்கள் கொடி கட்டக்கூடாது. அவர்களை அந்த சமூக மக்கள் ஓட்டு கேட்டு போகும்போது கூட்டணி கட்சிங்கிற தார்மீக அடிப்படையில் அவர்களை வெளியே நிறுத்திட்டு போயிடுறது. இதை எந்த கட்சியும் கண்டிக்கிறது இல்லை. இதுதான் இந்த கூட்டணி கட்சியுடைய தர்மம். இதன்படி தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த நபருக்கு வந்து சீட்டு கொடுக்கக்கூடாது, இவருக்கு சீட்டு கொடுத்ததை வந்து திமுக தலையிட்டு வேறு யாருக்குன்னா மாற்றி கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கைகள்லாம் எழும்புது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, சரிதான் அது. ஏன்னா இது மாதிரியான நபர்களுக்கு அதிகாரம் கிடைச்சா என்ன சார்? நீங்கள் மீண்டும் பெரியாரால் ஒழிக்கப்பட்ட, திராவிட இயக்கங்களால் ஒழிக்கப்பட்ட அந்த சாதிய வன்மம் மீண்டும் தலை தூக்குவதற்கும் நீங்கள் அதை அந்த செடியை மரமாக்குவதற்கான வேலையை சத்தியமூர்த்தி செய்வார். அப்போது சத்தியமூர்த்தி போன்ற நபர்களை அடையாளம் கண்டு களை எடுப்பதின் மூலம்தான் தமிழ்நாட்டில் சாதியை ஒழிக்க முடியும், சமதர்மத்தை வளர்க்க முடியும். அப்போ இது போன்ற நபர்கள் நீங்கள் ஆழ் மனதில் இந்த வன்மம் வந்து வெளிக்காட்டாமல் தேர்தலில் ஜெயிப்பார். தேர்தலில் ஜெயிச்சா மீண்டும் என்ன பண்ணுவார்? இந்த சாதிய வன்முறையை அவர் பெயில் எடுக்கிறேங்கிறார. கலப்பு மனம் செஞ்சவனை நீங்கள் அவனை காலி பண்ணிட்டு வாடா நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் வன்முறை தான் பெருசாகும். சாதிக்கு எதிராக 2 சாதியும் ரத்தம் சிந்தக்கூடிய வேலையை தான் சத்தியமூர்த்தி செய்கிறார். சத்தியமூர்த்தியினுடைய அந்த வேட்பு மனு நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நீங்கள் அது மக்களுடைய பொதுவான கோரிக்கை. திமுக இந்த முடிவை எடுக்குமா சார்? இவங்க தலையிட்டு பேசுவாங்க, நம்புறீங்களா நீங்கள்? இல்லை, திமுக அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுத்தா தான் திமுகவுடைய கவனத்துக்கு இது போகணும். அப்போ திமுக தலைவர் ஸ்டாலினை நீங்கள் கொங்கு ஈஸ்வரங்கிட்ட இது மாதிரி ஒரு புகார் இருக்குது, வேட்பாளரை மாற்றுங்க, இல்லைன்னா அந்த தொகுதி வெற்றி பெறாது. ஏன்னா தலித் மக்கள் இந்த வீடியோ போச்சுன்னா கண்டிப்பாக தலித் மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அத்தனை பேர் என்ன பண்ணுவாங்க? கொங்கு மக்கள் கட்சிக்கு வாக்கே விழுகாது. ஏன்னா இந்த வேட்பாளர் ஒரு தவறான நபர், இந்த வேட்பாளர் ஜாதிய வன்மத்தோடு இருக்கார், மாற்று ஜாதி எப்படி ஓட்டு போடுவான்? வாய்ப்பே இல்லை. அதனால் இந்த செய்தி திமுகவுடைய தலைமைக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். அப்படி சேர்த்தால் கண்டிப்பாக வேட்பாளர் மாற்றப்படுவார். இருக்கிற மற்ற கூட்டணி கட்சிகள் இந்த கோரிக்கை எடுத்துகிட்டு போவாங்களா சார்? கண்டிப்பாக காங்கிரஸ் உட்பட திருமாவளவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இந்த கோரிக்கையை ஸ்டாலின் இடத்தில் பேசுவாங்க. கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவாங்க. கண்டிப்பாக போயிருக்கும், பரிசீலனை இருக்கும். கூடிய விரைவில் வேட்பாளர் மாற்றப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. இப்போ பாஜக கூட்டணி ஓரளவுக்கு எல்லாமே செட் ஆயிருக்கு சார். பாமகவும் அவர்களோட இணைஞ்சிருக்காங்க. ஓபிஎஸும் வந்து கூடிய சீக்கிரத்தில் தனக்கான பதிலை சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, ஆளுநராக இருந்த முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலில் நிற்க போவதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு சார். இந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு என்ன தேவை இருக்குது? இல்லை, அவங்களுக்கு பாண்டிச்சேரி ஆளுநர்
பாண்டிச்சேரியில் வேட்பாளராக களமிறங்கினால் வெற்றி பெற முடியும். வெற்றி பெற்றால் அமைச்சரவையில் இடம்பெற முடியும். சார் இது வந்து ஆளுநர் ரேஞ்சுக்கு போயிட்டாங்க சார். ஆளுநர், அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர், இல்லை ரிட்டையர்மெண்ட்டு, இதுதானே சார் ப்ராசஸ்ஸு. ஏன் சார் ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்குற மாதிரி? இப்போ ஏற்கனவே நீங்கள் ஆளுநராக இருக்கிறதுனால உங்களுக்கு மக்கள் மத்தியில் பல்வேறு எதிர்ப்புகள் இருக்குது. இந்த சமயத்தில் போயிட்டு எலெக்ஷனில் நின்று எப்படி வெற்றி பெற முடியும் அவங்க நம்புகிறாங்க சார்? இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆளுநராக இருந்து ஓய்வு பெறுவதை விரும்பவில்லை. அவங்க அரசியல்வாதியாக இருக்கணும், மக்களோட நேரடியாக தொடர்பு உடையவராக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. தமிழ்நாட்டில் அது சாதிப்பேன். ஏன்னா தூத்துக்குடியில் நின்று தோற்று போயிட்டாங்க. இப்போ மீண்டும் போய் கனிமொழிகிட்ட நின்று ஜெயிக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு பாண்டிச்சேரியில் ஆளுநராக இருந்தாங்க. இப்போ பாண்டிச்சேரி மக்களோட அரசியல் தெரியும். சின்ன தொகுதி, இதில் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குற என்ஆர் காங்கிரஸ். டென்ஷனில் வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு 100% வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதி பாண்டிச்சேரி தான். ஏன்னா என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி தான் அங்கே ஆளுங்கட்சி. இப்போ அங்கே மொத்த வாக்காளர்களே அந்த மாநிலத்தில் 10 லட்சம் பேர் தான். பாண்டிச்சேரியில் அவங்க ஆளுநராக இருந்தாச்சு. அங்கே பாஜக இப்போ அங்கே கூட்டணியில் ஆளுங்கட்சி நமச்சிவாயம் இருக்கார். பாஜக ஆதரவோடு தான் ரங்கசாமி இப்போ அங்கே முதலமைச்சர். ரங்கசாமி வேலை செய்வார், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வேலை செய்வார். ஆளுநராக இருந்ததுனால பாண்டிச்சேரி மக்களுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சுருக்காங்க. அதில் அந்த மக்கள் தனக்கு வாக்களிப்பாங்கன்னு நம்புகிறாங்க. இரண்டாவது இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பாண்டிச்சேரி அரசியலை தீர்மானிப்பது 3 சமூகம்: ரெட்டியார் சமூகம், கிராமணி, வன்னியர், தலித். இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நாடார் சமூகம், முன்னாள் முதலமைச்சராக இருந்தார் நாராயணசாமி, அவர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். அதனால் அதுவும் தனக்கு கை கொடுக்குன்னு நம்புகிறாங்க. பிஜேபி கை கொடுக்கும், அதே போல் ரங்கசாமி கை கொடுப்பார், தான் சார்ந்த சமூகம் கை கொடுக்கும். இத்தனை வாக்கு வந்துன்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். ஆளுநராக இருந்தால் ஆளுநரை ஓய்வு பெற்று வீட்டுக்கு தான் போகணும். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் மக்களோடு நேரடியாக தொடர்பு வச்சுக்கலாம். தொடர்பு வச்சுக்கிறத விட நீங்கள் அமைச்சரவையிலையும் இடம்பெறலாம். இதுதான் தமிழிசையினுடைய கணக்கு. இந்த கணக்குக்கு பாஜக பச்சை கொடி காட்டியிருக்கு. இல்லைன்னா அவங்க ரிசைன் பண்ண ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. அவங்களுடைய ஆலோசனையின் பேரில் தான் இந்த அம்மா ராஜினாமா செஞ்சுருக்கு. ராஜினாமாக செய்து நாடாளுமன்ற உறுப்பினராகி அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான முயற்சி தான் இப்போ தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரை. நீங்கள் நீண்ட கால அவங்க அப்பா இப்போ இன்னும் அரசியல் பண்ணிட்டு இருக்கார் காங்கிரஸில். குமரி அனந்தனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தான் ஒரு காமராஜர் தொண்டன். தமிழிசையை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவில் மோடியினுடைய தொண்டராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த அம்மா பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அத்தனை இயக்கங்களையும் அனுமதியோடு ஆளுநரை ராஜினாமா செஞ்சுட்டு பாண்டிச்சேரியில் களமிறக்குவதற்காக கடந்த சர்வே பண்ணிட்டு இருக்கிறதாக இப்போது தகவல் வருது. அரங்கத்திற்கு வந்து பல்லவ தலைப்பு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.